இருக்கணுமா அப்படின்னு சர்க்கார் நம்ம கத்துக்கணும். அப்ப நமக்கு ஒரு இல்மு, நாம ஆசைப்படாம ஒரு இல்மு, உயர்தரமான இல்மு, உலகத்திலே இன்னைக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான இல்மு ஆயிடா இல்லைன்னா அப்படின்னு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தவறுகளுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன என்று பார்த்தால் அது எந்த மனிதராக இருந்தாலும் வாழ வைக்கிற இடத்துல அல்லாஹ் வைக்காம திருஷ்டி வச்சதுதான் பிரச்சனை. என்னை இந்த வஸ்து என்னை வாழ வைக்கும், இந்த சொத்து என்னை வாழ வைக்கும், இந்த பணம் என்னை வாழ வைக்கும், இந்த கடை என்னை வாழ வைக்கும், இந்த மகன் என்னை வாழ வைப்பான், இந்த பிள்ளை என்னை வாழ வைப்பார், இந்த பொருள் என்னை வாழ வைக்கும். பாத்தீங்களா, ஷேர்நாயகம் இதைதான் நமக்கு தொடர்ச்சி எரிஞ்சாங்க. இந்த இல்மு என்னை வாழ வைக்கும், இங்கே திறமை என்ன வாழ வைக்கும், என்னுடைய கையிலே வாழ வச்சிரும், என்னுடைய அனுபவம் என்ன, அந்த அனுபவத்துக்கு நான் வாழ்ந்துருவேன். இப்படிதான் இன்னைக்கு பிரச்சனை நடக்கிறதுக்கு எல்லாமே இதுதான் காரணம். அப்ப அந்த எதை நம்பணுமோ அது கைவிடும் போதுதான் கோபம் வருது மனுஷனுக்கு. எதை நம்பணுமோ அது நம்மளை விட்டு தவறும் போதுதான் மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுது, பைத்தியம் பிடிக்குது. அப்ப காரணம் அத்தியாவசியமான இல்மு என்ன, நம்மளை வாழ வைக்கிறவன் இந்த இல்மு என்னை வாழ வைக்கல, கடை என்ன வாழ வைக்கல, இந்த சொத்து என்ன வாழ வைக்கல, என் புள்ளை என்ன வாழ வைக்கல, என் புருஷன் என்ன வாழ வைக்கல, என்னை வாழ வைக்கிறவன் அல்லாஹ். ஒவ்வொரு நொடியும் என்னை வாழ வைத்து கொண்டிருப்பவன் யாருமே இல்லை, இதுதான் இல்மு. இந்த இல்மு இருக்குங்களே எந்த அளவுக்கு தேவை, இதுதான் அத்தியாவசிய தேவை மனுஷனுக்கு. இந்த அத்தியாவசியமான தேவை அல்லாஹ் ரொம்ப லேசா நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம கேட்காமலே நமக்கு கொடுத்துட்டான். அதனால நமக்கு அதனுடைய வதன், அதனுடைய வெயிட் நமக்கு தெரியல. ஒரு சேவலுக்கு கம்பளி போடுறதுக்குலாம் வைரக்கல் அள்ளி போட்ட கதையாச்சு. அதனால நம்ம அந்த பக்கம் சிந்தனை இல்லாம இருக்கணும். என்னைதான் முதல்ல சொல்றேன், யாரையும் சொல்றேன், விளையாட்டு செய்யறேன். நம்முடைய ஹார்ட் என்னவோ அது சர்க்கார் சொல்ல வைக்கிறோம். அப்ப நமக்கு இந்த இல்மு பெருசா தெரியல, இந்த இல்மின் பக்கம் நமக்கு சிந்தனை வரல. காரணம் அந்த இல்முடைய வெயிட் என்ன நமக்கு தெரியாம வாழ்ந்துட்டு. இது ஒண்ணு போதும் மொத்த உலகத்தை சுட்டிக்கலாம். அதாவது நம்ம நிஜமா ஒரு தடவை சொன்னாங்க, ஒரு கலையை கத்துக்கணுமா, அந்த கலையிலேயே நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, அவர் இருக்கிற கிரிக்கெட் மட்டும்தான் அவருடைய வேலையை. காலையில் எழுந்திரிச்சா கிரிக்கெட், மதியம் உட்காந்தா கிரிக்கெட், சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கிரிக்கெட், நைட்டு படுத்தா கிரிக்கெட், எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் தான். அவர் பணம் சம்பாதிக்கணும், அது இது, அதெல்லாம் அவருடைய ஹாபி கிரிக்கெட். அந்த கிரிக்கெட் அவர் என்ன செஞ்சிச்சு, பின்னாடி அவருக்கு எல்லாத்தையும் வந்து கொடுத்துருச்சு. அவருக்கு இன்னைக்கு உலகத்துல இருக்கு இல்லாத கார் எல்லாம் அவருக்கு இருக்கு. அவர் அந்த காருக்கு முயற்சி செஞ்சாரா, செய்யல. அவரு போயிட்டு கிரிக்கெட். உலகத்துல இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய பதவி எம்பி பதவி. எம்பி பதவி அவர் வந்து சேர்ந்துருச்சு. அவர் எம்பி பதவிக்கு முயற்சி செஞ்சாரா, ஊர் போய் ஓட்டு கேட்டாரா, கேட்கல. அவரு அல்லாஹ்தாலா அவரே வந்து உலகம் அந்த எம்பிக்கெல்லாம் சேர்ந்து நியமன எம்பியாக ஆக்கிட்டாங்க. அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இன்னைக்கு அவர் எம்பி வேலை செஞ்சாரா, செய்யல. அவர் கிரிக்கெட்டுக்கு தான் வேலை செஞ்சார். அவர் இன்னைக்கு உலக பணக்காரரா இருக்காரு. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேடினாரா, ஓடினாரா, ஓடல. அவர் கிரிக்கெட்டின் பக்கம் தான் ஓடினார். இன்னைக்கு ஊடு கொண்டு கொடுத்துருச்சு. இந்த மாதிரிமா நீங்க அல்லாஹ்வை தேடி ஓடணும். அந்த ஃபஃபிரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க. இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் தஆலா நம்மிலே யார் முயற்சி செய்ய வல்லதுவிலே ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா, யார் நம்மிலே முயற்சி செய்வார்களோ நாம் நம் பாதைகளை காட்டுவோம். பாத்தீங்களா, அப்ப நம்ம துனியால இதை அடைஞ்சுக்கணும், அதை அடைஞ்சுக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல தொப்பி போடணும், நல்ல பேனா வாங்கிக்கணும், நல்ல வீடு கட்டணும். இப்படி நம்ம துனியாவை தேடி நம்ம ஓடுறோம். பல பாதைகளை நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஷேர்நாயகம் எல்லாத்தையும் வாஹிதாய் அல்லாஹ், ஒருவனாய் அல்லாஹ், அவன் ஒருவன் தனது கிட்ட ஆசைப்படுங்கள், அவன் ஒருவனை முயற்சி செய்ய ஈஸியா கிடப்பான். அவன் உனக்கு ஈஸியா கிடப்பான். ஏமா சர்க்கார் சொன்னாங்க, வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், நான் உன் கூட நெருக்கமா இருக்கிறேன். என் அடியார் என்னை பத்தி கேட்டா, உன் கூட தான் இருக்கிறேன், நெருக்கமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. நிஜமா முன்னாடி சொன்னாங்க, வாழமு அண்ணா ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் உங்க கூட இருக்கிறாங்க, அதை அறிஞ்சுக்கங்க.
ரசூலுல்லாஹ் அவங்க கூட இருக்காங்க. அப்ப நாம அல்லாஹ்வும் ரசூல் நம்ம கூட இருக்கிறான், அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் தேடுறோம், ஓடுறோம். அப்ப இன்னைக்கு அத்தியாவசியமான தேவை, முக்கிய தேவை, மிக 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 ரொம்ப முக்கியமான தேவை நமக்கு சல்லிசா கிடைச்சிச்சு. அல்லாஹ் நமக்கு பிச்சை கொடுத்தா நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. இந்த நொடி வரை நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சவன் யாருமே இல்லை. இந்த நொடி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருப்பவன் யாரும் இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. இது இருக்குது, கோடி ரூபாய் பணம் செய்யாத வேலை இந்த ஒரு ராயலாக கோடி ரூபாய் பணம் உன்னை வாழ வைக்காது. கோடி கோடியா போட்டு வாங்கின கார் உன்னை வாழ வைக்காது. கோடி போட்டு கட்டின அரண்மனை உன்னை வாழ வைக்காது. லட்சக்கணக்கில் போட்டு வாங்கி போட்ட டிரஸ் உன்னை வாழ வைக்காது. அல்லாஹ் உன்னை வாழ வைக்கும். இதுவரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இந்த நொடி வரைக்கும் எல்லாத்தையும் வாழ வச்சது அல்லாஹ். அந்த அல்லாஹ் ரொம்ப லேசா நமக்கு கொடுத்துட்டான், ரொம்ப ஈஸியா நம்ம கேட்காம கொடுத்துட்டான். பாருங்க, எத்தனையோ மஜ்லிஸ் இருக்கு, கூட்டம் கூட்டமா நெருப்பு வழி. நம்முடைய ராயகார மஜ்லிஸ் கூட்டம் கம்மியா தான். ஏன்னா இது அல்லாஹ் புறக்கி எடுத்து கொடுக்குறோம். இப்ப நாம அந்த பக்கம் சிந்தனை செய்யணும், தஃபக்குர் செய்யணும், தஃபக்குர் செய்யணும், ததப்புர் செய்யணும். அதே நம்ம வேலையா உட்கார்ந்து என் தேவையானதெல்லாம் பூர்த்தி செய்யலாம், என் தேவையானதெல்லாம் பூர்த்தி செய்யலாம், என் தேவையானதெல்லாம் பூர்த்தி செய்யலாம். ஒரு தடவை ஷேக் நாயகம் பயான் பண்ணாங்க, வல் அஸ்ல் சூராக்கு தஃசீர் செஞ்சாங்க. வல் அஸ்ல், காலத்தின் மீது சத்தியமாக, இந்த காலம் இந்த இதுதான் காலம் வச்சுக்கோங்க. வல் அஸ்ல், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அடியார்கள் எல்லாம் நஷ்டத்துல தான் இருக்காங்க. 4 பேர் இல்லல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை தவிர. ஈமான்னா என்ன? ஈமான் ஈமான்டாவே அல்லாஹ்வை இலா என்று ஈமான் கொள்வதுதான் ஈமான். அல்லாஹ் என் தேவையை பூர்த்தி செய்றான், இது ஈமான். இதுல ஒரு அமல் சொல்லி கொடுத்தாங்க சர்க்கார், முராகபா. உட்கார்ந்து முராகபா செய்யணும், என் தேவை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்றான். இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சேன், என்னை எந்திரிக்க வச்சது அல்லாஹ் தான். இன்னைக்கு காலையில டீ குடிச்சேன், டீ கொடுத்தது எனக்கு அல்லாஹ் தான். நான் பல்லு விளக்குனேன், அந்த பல்லு விளக்குற தேவையை அல்லாஹ் தான் எனக்கு பூர்த்தி செஞ்சான். நான் குளிச்சேன், என்னை அல்லாஹ் தான் குளிக்க வச்சான். நான் ட்ரெஸ் போட்டேன், அல்லாஹ் தான் என் ட்ரெஸ் போட்டு விட்டான். நான் தொப்பி போட்டேன், அல்லாஹ் தான் எனக்கு தொப்பி போட்டு விட்டான். இன்னும் அதுல இல்மு இருக்குது. அது எப்படி நிஸ்பத்துக்கு வந்து பார்க்கறது இருக்கு, அதுக்கப்புறம் சிஃபாத்துல புலங்கிறது இருக்கு, அடுத்து ஜாத்துல புலங்கிறது இருக்கு. நான் வந்து டைம் கம்மியா முடிஞ்சிருச்சு, டைம். அப்ப முராகபா. அடுத்தது இல்லல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டதுக்கு நேரு அமல் செய்யணும், சாலிஹான அமல் செய்யணும். அது என்ன? முஷாஹதா. அடுத்தது முராகபா, முஷாஹதா. அடுத்தது இல்லல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக், ஹக்க கொண்டு பேசிக்கணும். ஹக்க கொண்டு பேசுறதுனா முஸாகரா செய்யணும். அடுத்தது இல்லல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், சபர் செய்யணும். சபர்னா என்ன? பொறுமையா இருக்குமா? அப்படி இல்லை. நம்முடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு அடிக்கடி ஷேர்கிட்ட வந்து உட்காரணும், ஷேருடைய பார்வையில உட்காரணும். நஃப்ஸ் நிறைய வேலையை செய்யும், இந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அங்க போகணும், இங்க போகணும்னு சொல்லுவோம். அதெல்லாம் விட்டுட்டு ஷேருடைய அருள் பார்வையில உட்காரணும். இது 4 அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நாம அல்லாஹ் தஆலா நமக்கு நம் போன்ற கடைந்தெடுத்த பாவிகளுக்கு, என்னை போன்ற அடிமட்ட கலிசடைகளுக்கு அல்லாஹ் தஆலா உயர்விலும் உயர்வான, உன்னதத்திலும் உன்னதமான லா இலாஹா இல்லல்லாஹ் இல்ம அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் இல்மை நமக்கு கொடுத்தவன் யாரும் இல்லை. இப்ப நாம அதுல முயற்சி செய்யணும். அதுக்கு தான் நம்ம ஷேர்மார்கள் நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. முராகபா செய்யணும், கொஞ்ச நேரமாச்சும் உட்காருன்னு சொல்றாங்க. நான் சொல்றது எதுவுமே என்கிட்ட அமல் இருக்கு அதனால சொல்றேன்னு நினைச்சுக்காது. எனக்கு தான் முதல்ல அதை சொல்லுவாங்க. முதல்ல பயான் எனக்கு தான், நான் இன்னொருத்தவங்களுக்கு பயான் செய்யறாள். எனக்கு தான் முதல்ல பயான். முதல்ல முராகபா செய்யணும். கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பே, என் தேவை நீ தான் பூர்த்தி செய்யறப்பே. முராகபா ரூமாயே முஷாஹதா, நீ முராகபா செஞ்சாதான் முஷாஹதா வரும்டாங்க சர்க்கார்ல. முராகபா செய்யணும், என் தேவை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான், அல்லாஹ் பூர்த்தி செய்யறாங்க, வாழ
வச்சவன் அல்லாஹ் பார்த்துட்டே இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில லைவ்ல வரும். அல்லாஹ் தஆலா சதாவும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சூழ்நிலை நம்முடைய இருக்க வைப்பாங்க. விஷயங்கள் எல்லாம் நமக்கு உலகத்தில் உறுதி இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? ரசூல்லா ரசூல்லா வாழ்மான அப்படி கூட சொல்லிக்கலாம். ரசூல்லா கூட எப்படி இருக்காங்க? சர்வசாதாரணமாக அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. போவாரா புரிசையும் சரி எல்லா சூழ்நிலை பிரசன்னமாக இருக்கிறான். எல்லா சூழ்நிலையும் பதிவாக இருக்கிறான், நெருக்கமாக இருக்கிறான் இல்லையா? நபி அவர்களையும் நல்லா சொல்லும்போது என்ன சொன்னான்? ரெண்டாவதானா உங்கள் நபி அவர்கள் உங்கள் பதிவாக இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? கண்டிப்பாக நூறுடைய அடிப்படை 100 இருக்கு. அது தூரமா இருக்க 100 எல்லா பக்கமும் சூழ்ந்து இருக்கு. ரசூலுல்லாஹ்னு உள்ளோம், அல்லாஹ்னு உள்ளோம். இப்போ இந்த 100 இருக்க நம்மள 100உடைய வேகம் இருக்க அதுக்கு லைட் வெளிச்சமாய் எங்கேயோ இருக்கிற இது பல்லாயிரக்கணக்கான ஸ்பீட் அந்த 100உடைய வேகம் சேரும். இதே போல அண்ணாத்தானா 100 இருக்கிற 100 கொண்டு முழு நேரத்தில் நம்முடைய 100 சூழ்ந்து அது வர்றதுக்கு லேட்டாக அடுத்த வினாடி நம்மளை சேரும். இதே போல நபி அவருடைய ரஹ்மத் 100 அவங்களுடைய 100 கொண்டு தான் சொல்றது. காய்நாட்கள் காய்மாறு அதுவும் நம்மளை சொல்றது. அதனால நம்மை சூழ்ந்துதான் இருக்குது. இது ஒரு எளிமை. இதை எங்கேயும் கொண்டது நிச்சயமாக இருக்கு. நம்ம சொல்லா நம்ம கூட தான் இருக்காங்க ஆக்டிவாக இருக்கும், அல்லா நம்ம கூட தான் இருக்காங்க ஆக்டிவாக இருக்கும் என்ற அடிப்படையில் இல்லை அண்டாவும் ஒரு சமாவாக சொல்ல சொல்லலாம் ஜாதுகள் எல்லாம் 100 இருக்கிறாங்க. அவங்க நம்மளை இருக்கிறாங்க அந்த உணர்வுகளை கொண்டு வரதான் செய்யறாங்க. அதான் என்னுடைய சேவை. அதை கொண்டு வரணும். நாம் அதை கவனம் செலுத்துவோம். ஏன்னா அதுதான் அசல் ஈமான்டாவே லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான் தான். அதில் நம்ம கவனம் செலுத்தணும். அதுக்கான நேரங்களை நம்ம ஒதுக்கணும். அதற்காக நம்ம பாடுபட்டோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய ஜிஸ்ம கல்வ ரூஹ சிறு அல்லாஹ் ஜொலிக்க வச்சு கலிமாவுடைய சீரியல் கலிமாவுடைய விளக்காக அல்லாஹ் நம்ம ஆக்கிடுவான். நம்ம எல்லாருக்கும் அதான் ஆசை. அல்லாஹ் கலிமாவுடைய சேவை செய்வதற்கு அல்லாஹ் நம்முடைய ஒரு விளக்கமாக குச்சியாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொள்வாங்க. காலமெல்லாம் இந்த கலிமாவிலேயே வாழ்ந்து கலிமாவிலேயே இறுதி மூச்சியை முடித்துக் கொள்வதற்கு அல்லாஹ்